ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஸ்காலர்ஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். dreamindia.org இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது ட்ரீம் இந்தியா இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது குறித்து பத்திரிகை செய்தியில் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள், ஹிந்து நியூஸ் பேப்பரில் 2/6/2024 அன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். ஸோ ஹையர் ஸ்டடீஸ் பரிணு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ட்ரீம் இந்தியா இஎன்சி ட்ரஸ்ட் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதுவும் நீங்கள் 10th மற்றும் 12th வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தா ஹையர் எஜுகேஷன் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது குறித்து பத்திரிகையில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்காலர்ஷிப்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் தான் யாருக்கு முன்னுரிமை வழங்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அரசு பள்ளி மாணவராக இருக்கீங்கன்னா 10th மற்றும் +2 முடித்து கிராம பள்ளி மாணவர்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. இல்லை நீங்கள் நகர பள்ளியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்கனாமிக்கல் வீக்கேஜ் செக்ஷனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 90% மேலே 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், நீங்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணுறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஹூ கேன் அப்ளை அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 10th மற்றும் 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அப்படின்னு ஹையர் ஸ்டடீஸ் போகிறீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி எக்கனாமிக்கல் சேலஞ்சாக இருக்கீங்க, 90% மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போனோஃபைட் லெட்டர் வேறு கேட்டிருக்காங்க. ஸ்கூல் அல்லது காலேஜில் உங்களுக்கான போனோஃபைட் லெட்டர் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தேன் எஸ்எம்எஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கால் வந்து பண்ணாதீங்க, ஒன்லி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10K to 20K பேர் இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து வழங்குறதா வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து 90%க்கு மேலே மார்க் எடுத்துருக்கணும், அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க அப்படின்னா மட்டும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்க. மீதி இருக்கவங்க யாருமே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஒன்ஸ் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தா அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுன்றதை தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணவே அவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை நவுன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் மாரி வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு உங்களுக்கு வெயிட் பண்ணும். அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான கூகுள் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெயில் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடியை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு டு யூ நோ ட்ரீம் இந்தியா, இதை பற்றி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. யார் மூலமாக தெரியுமோ அவங்க நேம் என்ன அதை பற்றி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா கொடுத்துக்கோங்க, அந்த மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் வித் பின்கோடோட ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஆப்ஷனல் தான், ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, ஸோ சிஸ்டர் நேம் என்ன, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபாதர் ஆக்குபேஷன், உங்கள் ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி உங்கள் மதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் குடும்பத்தோட ஃபேமிலி இன்கம் கேட்டிருக்காங்க. மாத வருமானம் என்ன வருதுன்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. எனி அதர் இன்கம், வேறு வழிகளில் இன்கம் வருதுன்னா அது என்னன்றதை ஃபில் பண்ணுங்க, இல்லை நில்லுன்னு கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் டூ யூ லிவ் இன் யுவர் ஓன் ஹவுஸான்னு கேட்டிருக்காங்க அல்லது ரெண்டல் ஹவுஸான்னு கேட்டிருக்காங்க. ஓன் ஹவுஸ்னா ஓன் கொடுங்க, ரெண்டல்னா ரெண்டல் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை ஓன் ஹவுஸ்னா அதோடைய வேல்யூ எவ்வளோ வரும், எத்தனை லட்சத்துக்கு போகும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு அசட் இருக்குது, சொத்து இருக்குது, லேண்ட் இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ண பாருங்கள். எதுவுமே இல்லைன்றவங்க நில் அல்லது என்னன்னு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட 2 வீலர் அல்லது 4 வீலர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இருந்தால் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீட்டெயில் அபவுட் யுவர் எஜுகேஷன் நீடட், உங்களுக்கு எந்தமான எஜுகேஷன் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன டிகிரி படிக்க போகிறீங்க, எந்த இயர், அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஜுகேஷன் இப்போ நீங்கள் என்ன படிக்க போகிறோம் அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி யுவர் பாஸ்ட் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க. ஸோ 12னா 12க்கான பர்சன்டேஜ் மார்க்கை கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் செமஸ்டர் முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான பர்சன்டேஜ் மார்க் என்னன்னு மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்கள் காலேஜ் நேம் அல்லது ஸ்கூல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன முடிச்சிங்க இல்லை என்ன படிக்கிறீங்களோ அதுக்கான ஸ்கூல் நேம், காலேஜ் நேம் வந்து ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கோங்க வித் அட்ரஸோட. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜோட இன்ஸ்டியூட்டோடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி என்ன ரெஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் காலேஜில் ஏதாச்சும் இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஹவு மச் மணி, உங்களுக்கு எவ்வளோ மணி தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபீஸுக்கு, எக்ஸாம் ஃபீஸு, புக்ஸுக்கு எவ்வளோ ஆகுன்னு கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து பார்த்தா ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வென் யூ வேர்ன் திஸ் மணி, எப்போ உங்களுக்கு இந்த மணி தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க, அந்த தேதியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹவு டு யூ வாண்ட் திஸ் மணி கேட்டிருக்காங்க, செக்கா டைரக்ட் டிடியா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாவ் யூ அப்ரோச் எனி அதர் ஆர்கனைசேஷன், சரி வேறு ஏதாச்சும் ஆர்கனைசேஷனை நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்காக வந்து அப்ரோச் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. பண்ணியிருந்தா எந்த நிறுவனம் கொடுக்குறோம், பண்ணலாம் நீங்கள் நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாவ் யூ ட்ரைடு ஃபார் எஜுகேஷன் லோனான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஜுகேஷன் லோனுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா எந்த பேங்க், அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுங்க. இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டூ யூ வாண்ட் டு ரிட்டர்ன் திஸ் மணி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற மணியை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுறேன் ஓகேனா நீங்கள் ஓகே அப்படின்றத சைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் மார்க் ஷீட், உங்களுடைய போனோஃபைட் லெட்டரை கேட்டிருக்காங்க ஸ்கூல் காலையிலேருந்து. அதேமாரி பேங்க் பாஸ்புக் கேட்டிருக்காங்க, டிசி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி ஆட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் கூகுள் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஒன்ஸ் இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயே அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன்னு வாட்ஸ்அப் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் வெரிஃபை பண்ணுவாங்க, கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் பற்றின இன்ஃபர்மேஷன். இது வந்து பார்த்தா ஒரு ட்ரஸ்ட் மூலமாக வர ஸ்காலர்ஷிப் தான். ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ வேணான்றவங்க நீங்கள் தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.